Hello everyone. So last class என்ன பார்த்தோம்னா exercise 5.1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இன்றைக்கி நியூ டாபிக் ஆரம்பிக்கலாம். டிஃப்ரென்ஷியபிலிட்டி. ஓகே, டிஃப்ரென்ஷியபிலிட்டி இல்லைனா டிஃப்ரென்சியேஷன் கூட சொல்லலாம். சரியா? டிஃப்ரென்ஷியபிலிட்டி. ஓகே, வாட் இஸ் டிஃப்ரென்ஷியபிலிட்டி? புக்கோட டெஃபினிஷன் வச்சு பார்த்தோம்னா, லெட் எஃப் பி எ ரியல் ஃபங்க்ஷன். நான் ஒரு ஃபங்க்ஷன் எஃப் எடுக்கிறேன், அது வந்து ஒரு ரியல் ஃபங்க்ஷன். சரியா? ரியல் ஃபங்க்ஷனுக்கும் ரியல் வேல்யூ ஃபங்க்ஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கரெக்டாக? ரியல் ஃபங்க்ஷன்னாக்கா டொமைன் போட்டு வர ஆன்சருமே வந்து ரியல் நம்பராக இருந்துச்சுன்னா ரியல் ஃபங்க்ஷன். ஓகே, ஒரு வேளை நீங்கள் கொடுக்குற டொமைன் மட்டும் ரியலாக இருந்துச்சுன்னா அது வந்து ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. சரியா? ஸோ லெட் எஃப் பி அ ரியல் ஃபங்க்ஷன் அண்ட் தேர் இஸ் அ பாயிண்ட் சி in its domain such that, சரியா, f dash x, அதாவது f dash x என்னன்னா டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தட் பாயிண்ட், அதாவது இந்த இடத்துல c. சரியா? f dash of c ஈக்குவல் டு ஈக்குவேஷன் என்னன்னாக்கா புக்கோட டெஃபினிஷன் படி லிமிட் x டென்ஸ் டு c. சரியா? லிமிட் x டென்ஸ் டு c f of c மைனஸ் f of c டிவைடட் பை x மைனஸ் c. சரியா? இப்போதைக்கு இந்த ஈக்குவேஷனை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்கிற மாதிரி. சரியா? எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் சி. ஓகே, எஃப் ஆஃப் சி கிடையாது, எஃப் ஆஃப் எக்ஸ். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் சி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் சி. சரியா? இதுதான் வந்து டிஃப்ரென்ஷியபிலிட்டிக்கு வந்து ஈக்குவேஷன். சரியா? பட் இதை யூஸ் பண்ணணும்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும். என்னென்னா, இது அப்போ தான் யூஸ் பண்ண முடியும் எப்போ இந்த ஃபங்க்ஷன் ஒரு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகிற ஃபங்க்ஷன். புரியலையா? இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். சரியா? சிம்பிளாக இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணோம்னா டிஃப்ரென்ஷியேஷன் வந்துடும். சரியா? பட் இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபங்க்ஷன் வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியணும். அது ஆச்சுன்னா மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் வேலிட். சரியா? ஒன்லி இஃப் த லிமிட் எக்ஸிஸ்ட். If the limit exists, then only we can find the derivative by using this formula. சரியா? ஸோ என்ன பிரச்சனைனா, எப்படி கண்டுபிடிக்கிறது லிமிட் எக்ஸிஸ்டா இல்லையா அப்படின்ட்டு? how to find the existence of the limit. சரியா? ஸோ ஒன்ஸ் அது எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சால் நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ எப்படி கண்டுபிடிப்போம்? லாஸ்ட் எக்ஸசைஸில் அதோட பேசிக்ஸ் தான் பார்த்தோம். சரியா? ஒரு லிமிட் கொடுத்துட்டாங்க, அந்த லிமிட் வந்து கண்டினியூவஸாக டிஸ்கண்டினியூவஸான்னு எப்படி சொன்னோம்? we check by equating the left hand limit and right hand limit and also that point. கரெக்டாக? அதே தான் இங்கே பண்ண போகிறோம். சரியா? லிமிட்டாக பார்க்காம டெரிவேட்டிவாக பார்க்க போகிறோம். சரியா? எப்படின்னு பார்க்குறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன சொன்னேன்? லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தட் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூவஸ். அப்போ அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூவஸாக இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து லைக் கண்டினியூவஸ்ன்னு சொன்னோம். சரியா? கர்வ் வந்து கைவிடாமல் எடுப்போன்றது. சரியா? இப்போ என்ன பார்க்க போகிறோம்னாக்கா the same concept தான் in terms of derivative. சரியா? f of limit I mean existence எப்படி சொன்னால் left hand derivative and right hand derivative ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிஸ்ட்னு சொல்லுவோம். சரியா? இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த இடத்துல the function is existன்னு சொல்லணும்னா டெரிவேட்டிவ் ஈக்குவேட் பண்ணணும். கண்டினியூவஸ்ன்னு சொல்லணும்னாக்கா லிமிட்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். புரியுதா? டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை we need to check the existence of the limit. சரியா? existence of the limit, not the continuity of the limit. continuity of the limitனா left hand limit and right hand limit. எக்ஸிஸ்டாக இருக்கா இல்லையான்னு தெரியணுன்னாக்கா we need to equate derivative in the left and right hand side. okay, now ஸோ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? சரியா? பார்ப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சி லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவோட ஃபார்முலா என்னென்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு சி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் சி எக்ஸ் மைனஸ் சி. சரி, இந்த ஃபார்முலா பாருங்கள். நல்லா இந்த ஃபார்முலா பார்த்துட்டிங்களா? நவ் கம் ஹியர். சி இந்த ஃபார்முலா பாருங்கள். இந்த ஃபார்முலாவும் அந்த ஃபார்முலாவும் சேமாக இருக்கா? டெரிவேட்டிவோட ஃபார்முலா என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த இடத்துல தான் ஒரு சின்ன சேஞ்ச் வரும் அந்த ஃபார்முலாவில். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு c f of x f of c divided by x minus c. கரெக்டாக? பட் நம்ம வந்து எக்ஸிஸ்டன்ஸை பார்க்கணுன்னா
அந்த இடத்துல எக்ஸ் கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். ஓகே, இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா சியை கன்சிடர் பண்ணுவோம். சரியா, சியில் சி மைனஸ் அண்ட் சி ப்ளஸ் சி. திருப்பி ஒரு வாட்டி பாருங்கள். இந்த இடத்துல என்ன பண்ணிட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு சின்னு டேரெக்டாக அப்ளை பண்ணிட்டோம். சரியா, எக்ஸ் ஈக்குவல் டு சின்னு டேரெக்டாக போட்டோம். பட் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு சின்னு டேரெக்டாக போட மாட்டோம். ஒரே ஒரு சேஞ்சுனா எக்ஸ் ஈக்குவல் டு சி மைனஸ். சரியா, நம்ம போன கிளாஸ் என்ன பார்த்தோம், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ்னா நான் 0வோட ஹெச் மைனஸ் 0 அந்த மாதிரி 0 மைனஸ் ஹெச் அந்த மாதிரி போடுவோம். கரெக்டாக அந்த மாதிரி தான், சேம் கான்செப்ட் தான் இங்கே. சிம்பிள். லெஃப்ட்னா சிக்கு லெஃப்ட்டு, சிக்கு ரைட், அவ்வளோதான் விஷயம். டெரிவேட்டிவ் பேசுனா டெரிவேட்டிவோட ஃபார்மில் அப்ளை பண்ணுறோம். சிம்பிள். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கும் டெரிவேட்டிவ்க்கும் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்னா என்னது, டெரிவேட்டிவ்னு ஒரு வார்த்தை கணக்கு தெரிஞ்சாலே யூ நீட் டு கம் டு திஸ் சிங்கிள் ஃபார்முலா. சரியா, அடுத்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக இந்த ஒரு ஃபார்முலா தான். அதுவே வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட்னா யூ கேன் டைரக்ட்லி ஈக்குவேட் த லிமிட். ஓகே, நவ் கம் டு டெரிவேட்டிவ். சரியா, ஸோ என்ன பண்ணிட்டோம், லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் வேணும். லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்னா எக்ஸ்டென்ஸ் டு சி மைனஸ், இதுதான் முக்கியம், சி மைனஸ். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ், மீதி எல்லாம் அந்த ஃபார்மில் அப்படியே தான். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் சி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் சி. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சது தான் லிமிட் எப்படி அப்ளை பண்ணுவோம். எக்ஸ்டென்ஸ் டு சி மைனஸ்னால் என்ன பண்ணணும், வி நீட் டு கன்சிடர் அ பாயிண்ட் ஹெச். கரெக்டாக, அந்த ஹெச் எப்படி இருக்கணும், ரொம்ப டென்ஸ் டு 0வாக இருக்கணும். அண்ட் அந்த வேல்யூவை சி கூட வந்து மைனஸ் பண்ணுவோம். கரெக்டாக, அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ லிமிட் வி கேன் ரைட் இட் அஸ் லிமிட் எச் டென்ஸ் டு சி, எச் டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் சி மைனஸ் ஹெச். சரியா, சி எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணுவோம், சி மைனஸ் ஹெச் போடுவோம். கரெக்டாக, இந்த இடத்துல ஒரு வேலை கே இருந்துச்சு என்ன பண்ணுவோம், எக்ஸுக்கு பதில் கே மைனஸ் ஹெச் போடுவோம். ஓகே, எஃப் ஆஃப் சி மைனஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் சி டிவைடட் பை எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்னு சொன்னால் சி மைனஸ் ஹெச் மைனஸ் சி. அவ்வளோதான்டா, வேறு ஒன்றும் இல்லை, இவ்வளோ தான். இப்போ இதை சால்வ் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும், ஜஸ்ட் இந்த சி கேன்சல் ஆகிடும், மைனஸ் ஹெச் மேலே இருக்கிறத வந்து நம்ம ஈக்குவேஷனை பொறுத்து நம்ம சால்வ் பண்ணுவோம். சரியா, அவ்வளோதான் விஷயம். சரியா, இதுதான் வந்து ஃபைனல். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னு கேட்டாக்கா, லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்னு கேட்டாக்கா இப்போ டேரெக்டாக உங்களுக்கு இந்த ஃபார்மில் ஞாபகம் வந்துடலாம். சரி, என்ன ஃபார்முலா, எஃப் ஆஃப் c minus h minus f of c divided by minus h. அதுவே ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்னா சிமிலர் ஸ்டெப். ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்னா என்ன பண்ணணும், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி பாசிட்டிவ். சி பாசிட்டிவ்னா சியோட கொஞ்சம் பெருசு. அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே சி ப்ளஸ் ஹெச்னு போடணும். கரெக்டாக, ஸோ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே சி ப்ளஸ் ஹெச்னு போடணும். இந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா வாட் வி கெட் இஸ் திஸ் ஃபார்முலா டிவைட், இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு ஃபைனலாக ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு வி கேன் ரைட் இட் அஸ் சி ப்ளஸ் ஹெச் மைனஸ் f of c divided by h. ஓகே, நான் உங்களுக்கு என்ன சொல்வேன்னா இது தனித்தனி ஃபார்முலாவை பார்த்து படிக்காதீங்க. யூ கேன் டைரக்ட்லி ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா. எப்போல்லாம் உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் கேஸ் வருதோ அப்போ நீங்கள் இதுலேயே வந்து சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஃபார்முலாவை கொண்டு வரது பெட்டர். ஓகே, இல்லை உங்களுக்கு வந்து கான்செப்ட் கிளியர் ஆகிடுச்சுன்னா இவங்க டேரெக்டாக நீங்கள் வந்து கான்செப்ட் கிளியர் ஆகிடுச்சுன்னா, சரியா, கான்செப்ட் கிளியர் ஆகாமல் டேரெக்டாக ஃபார்முலா படிக்காதீங்க. கான்செப்ட் கிளியர் ஆகிடுச்சுன்னா அப்போ நீங்கள் டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணலாம், தப்பு இல்லை. என்ன பண்ணணுன்னாக்கா சிம்பிள், ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் கேட்டாங்கனாக்கா, லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் கேட்டாக்கா சி மைனஸ் ஹெச் போடணும். ஓகே, கீழே மைனஸ் ஹெச் வரும். ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் கேட்டாக்கா சி ப்ளஸ் ஹெச், கீழே பாசிட்டிவ் ஹெச். ஹெச் பாசிட்டிவாக இருந்தால் இங்கேயும் பாசிட்டிவ், ஹெச் நெகட்டிவாக இருந்தால் இங்கேயும் நெகட்டிவ். சரியா, அவ்வளோதான். மற்றபடி மீதி எல்லா ஃபார்முலாவும் சேம் தான். சரியா, திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் கேட்டாங்கன்னா எக்ஸ் இருக்க இடத்துல என்ன பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட்னா ஹெச் மைனஸ் பண்ணணும். கரெக்டாக, அப்போ சி மைனஸ் ஹெச், கீழே வந்து மைனஸ் ஹெச் வரும். இந்த இடத்துல மைனஸ் ஹெச் வரும். ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்னா சி ப்ளஸ் ஹெச் இங்கே வரும், இந்த இடத்துல வந்து வெறும் ஹெச் வரும். சரியா, அவ்வளோதான் விஷயம். ஸோ ஒன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அண்ட் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் ஆகிடுச்சுனாக்கா we can say that this function exists. சரியா, அப்போ ஒன்ஸ் இது ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட்னு தெரிஞ்சுனாக்கா we can now apply in this formula. சரியா, இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணலாம். சரியா, இந்த கான்செப்ட் புரிஞ்சுன்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு த்ரூவாக எப்படி வந்து ப்ரொசீட் பண்ணுவோன்னு தெரியணும், சொல்லிவிடுவேன். ஓகே, இது வரைக்கும் கிளியராக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணலாம். சரியா, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு வேளை 80% புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். சரியா, 80% புரிஞ்சிச்சு. மீதி இருக்க 20% ஒரு எக்ஸாம்பிள் போட்டு புரிஞ்சுப்போம். சரியா, ஸோ இதை தான் வந்து டிஃபரன்ஷியபிலிட்டி. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாக இது மட்டும்தான் பண்ண போகிறீங்க. லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரெண்டுத்தையும் ஈக்குவல். சரியா, இதுதான் பண்ண போகிறோம். சரியா, அதுக்கு முன்னாடி பேசிக்காக டிஃப்ரென்ஷியபிலிட்டினா என்ன தெரியணும். டிஃப்ரென்ஷியபிலிட்டினா என்னது, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிஃப்ரென்ஷியபிலிட்டி. சரியா, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கர்வை பாருங்கள். சரியா, நான் என்ன பண்ணிட்டு ஒரு கர்வ் ஒன்று வரைகிறேன். consider this curve. okay, so எனக்கு differentiation at a point C வேணும்.
ஓகே, என் கொஷின் என்ன, டிஃப்ரென்ஷியேஷன் அட் அ பாயிண்ட் சி வேணும். இந்த கர்வில் ஒரு பாயிண்ட் சி எடுத்திருக்கேன், அந்த பாயிண்ட்டில் டிஃப்ரென்ஷியேஷன் வேணும் உனக்கு. சரியா? ஸோ என்ன பண்ணிட்டேன், நான் அந்த பாயிண்ட்டை வந்து இங்கே எழுதியிருக்கேன் சின்ட்டு. ஓகே, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கணும்னா என்ன சொல்லியிருக்கேன், லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அண்ட் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஷுட் பி ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன். அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் வந்து டிஃப்ரென்ஷியபிலிட்டி. அது ஏன் ஈக்குவல், அது ஏன் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அண்ட் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் பண்ணணும்? சரியா? லிமிட்டில் வந்து கொஞ்சம் யோசிங்க. லிமிட்டில் கண்டினியூட்டியில் என்ன சொல்லி கொடுத்தேன் நான் உங்களுக்கு, கண்டினியூட்டியில் ஒரு கர்வ் வந்து கண்டினியூவஸாக இருக்குன்னு என்ன சொல்கிறீங்க, இந்த பாயிண்ட்டில் எடுத்துக்கிறோம், இந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட்டும் இந்த பாயிண்ட்டுக்கு ரைட்டும் ரொம்ப க்ளோஸ் பாயிண்ட் ஒன்று எடுக்கிறோம். கரெக்டாக? அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் சேம் வேல்யூ வந்துச்சுன்னா இந்த கர்வ் வந்து கண்டினியூவஸ்ன்னு சொன்னோம். அதே கான்செப்ட் தான் இங்கே கொஞ்சம் வேறு மாதிரி ஆங்கிளில் வரும். சரியா? என்னென்னா, இந்த பாயிண்ட் இருக்குது சி. சரியா? இந்த பாயிண்ட்டோட லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் வேணும், ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் வேணும். சரியா? இந்த பாயிண்ட்டுக்கு பக்கத்து பாயிண்ட் ஒன்று எடுக்கிறேன். சரியா? ரொம்ப க்ளோஸ், h டென்ஸ் டு 0 அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், c மைனஸ் h. அதாவது சியும் ஹெச்சையும் வச்சு மைனஸ் பண்ணனாக்கா எனக்கு நியர்லி சி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சி இஸ் 2நாக்கா சி மைனஸ் ஹெச் பண்ணால் எனக்கு 0.99999 ஒரு வேல்யூ வருது. சரியா? ஸோ அப்போ இங்கே ஹெச் என்னது, h ஈக்குவல் டு என்னது எடுத்திருக்கேன், 0.0001 ஒரு வேல்யூ எடுத்திருக்கேன். ஸோ அதை மைனஸ் பண்ணால் எனக்கு நியர்லி ஈக்குவல் டு சி வருது. ஓகே, அதே மாதிரி சி ப்ளஸ் ஹெச்னு ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன். ஓகேயா? இப்போ at x ஈக்குவல் டு சி the function is f of c. ஒத்துக்கிறீங்களா? f of c தானே y ஈக்குவல் டு f of c தானே போடுவோம். ஸோ yயில் வரதெல்லாம் ஃபங்க்ஷனோட வேல்யூவாக இருக்கும், f of c. அதே மாதிரி c மைனஸ் ஹெச்சில் ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து f of c மைனஸ் ஹெச் அண்ட் அதே மாதிரி c ப்ளஸ் ஹெச். ஓகே, ஸோ நான் 3 பாயிண்ட் எடுத்திருக்கேன், a b அண்ட் p. ஓகேயா? என் கொஷின் என்னென்னா டிஃப்ரென்ஷியேஷன் அட் அ பாயிண்ட் பின்னு கேட்குறேன், டிஃப்ரென்ஷியேஷன் அட் அ பாயிண்ட் பி கேட்குறேன். ஸோ இது ஏன் வந்து எக்ஸிஸ்டா இல்லையான்னு செக் பண்ணுறோன்னா இதுக்கு தான். என்னென்னா, இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க, ஏவும் பியும் எடுத்துக்கோங்க. சரியா? இந்த கர்வ்ட் லைனில் நான் ஏவும் பியும் எடுக்கிறேன். சரியா? அப்போ இதோட கார்டு எனக்கு சம்வாட் லைக் திஸ் வரும். கரெக்டாக புரியுதா? இந்த கர்வை நான் இப்படி தான் என் கர்வ். ஓகே, நான் எடுத்திருக்க பாயிண்ட் இங்கே இருக்குது ஏ, நான் எடுத்திருக்க பாயிண்ட் இங்கே இருக்குது பி. சரியா? இதுக்கு கார்டு வரைஞ்சா இட் வில் பி அ ஸ்ட்ரெயிட் லைன். கரெக்டாக? நான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் தெரியுமா, இதோட ஸ்லோப் எடுக்கிறோம்ல, ஏவும் பியும் எடுத்துகிட்டு ஏபியோட ஸ்லோப் எடுத்தோம்னா தட் ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு கார்ட். ஓகே, தட் ஸ்லோப் ஈக்குவல் டு திஸ் கார்ட், அதோட ஸ்லோப். புரியுதா என்ன சொன்னேன்ட்டு? ஏபின்ட்டு இருக்குது 2 பாயிண்ட்டு, இந்த 2 பாயிண்ட்க்கு நடுவில் நீங்கள் ஸ்லோப் எடுத்துட்டிங்கன்னா நான் இங்கே வரைஞ்ச ஒரு பாயிண்ட்டு கார்டு இருக்குல்ல, அந்த கார்டோட ஸ்லோப்பும் இந்த ஸ்லோப்பும் ஒன்றுன்னு அர்த்தம். சரியா? ஸோ என்ன பண்ணுறேன்னா, நான் சிம்பிளாக இப்போ இதோட ஸ்லோப் எடுக்க போகிறேன், ஸ்லோப் பிட்வீன் ஏ அண்ட் பி எடுக்க போகிறேன். சரியா? ஸ்லோப் பிட்வீன் ஏ அண்ட் பி எடுக்கணும்னா என்ன பண்ணணும், கரெக்டாக f of h x2 minus x1 divided by y2 minus y1, அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். f of c minus h minus x1 என்னது f of c, x2 minus x1 divided by y2 என்னது c minus h, மாற்றி சொல்லிட்டேன், x2 minus x1 y2 minus y1 divided by x2 minus x1. சரியா? மேலே வந்து y வரும், கீழே வந்து x வரும். சரியா? ஸோ y2 என்னது f of c minus h, இங்கே வந்து f of c divided by c minus h plus c. கரெக்டாக? இப்போ இதையும் கேன்சல் பண்ணிடலாமா? ஓகே, 1 minute. சாரி, இதையும் கேன்சல் பண்ணிடலாம். சரியா? அதே மாதிரி எங்கேயோ தப்பு இருக்குது, 1 minute, நான் ஒரு விஷயத்தை செக் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த கேன்சல் பண்ணுறதுலாம் விடுங்க. ஓகே, சிம்பிளாக ஸ்லோப் எடுத்திருக்கேன். கரெக்டாக? ஸ்லோப் எடுத்து வச்சுருக்கேன். கரெக்டு தானேப்பா, இந்த இடத்துல மைனஸ் தானே வரும், நான் எதுக்கு ப்ளஸ் போட்டு வச்சுருக்கேன்? கரெக்ட். என்ன வரும், x2 மைனஸ் x1 என்னது c, x2 என்னது x மைனஸ் c மைனஸ் h. ஸோ இந்த இடத்துல எந்த ப்ளஸ் வர்றது, இந்த இடத்துல மைனஸ் வரும். ஸோ அப்போ நமக்கு சியும் கேன்சல் ஆகிடும், மைனஸ் h மட்டும் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் சியும் கேன்சல் ஆகுது, ப்ளஸ் h மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ இது நல்லா கவனிங்க. இது என்னது, இதுதான் நம்மளோட டெரிவேட்டிவோட ஃபார்முலா. சரியா? இதான அந்த ஃபார்முலா, f of c minus h minus f of c divided by minus h. அதே மாதிரி இந்த இடத்துல f of c plus minus f of c divided by c plus h. சரியா? என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வேளை இந்த ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்,
இப்போ நம்ம வரைஞ்சிருக்க கர்வ் படி பார்த்தாக்கா திஸ் ஸ்லோப் இஸ் டிஃப்ரெண்ட், திஸ் ஸ்லோப் இஸ் டிஃப்ரெண்ட். கரெக்டாக? இந்த ஸ்லோப்பும் இந்த ஸ்லோப்பும் டிஃப்ரெண்ட். கரெக்டாக? ஒரு வேளை இந்த ஸ்லோப்பும் ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? இட் வில் பிகம் லைக் திஸ். கரெக்டாக? ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆகுது. அதுதான் நம்ம பண்ண ட்ரை பண்ணுறோம். ஒரு வேளை இந்த ஸ்லோப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுனாக்கா திஸ் won't be different. கரெக்டாக? திஸ் won't be different. அப்போ அந்த கேஸில் கண்டினியூட்டி வந்து ஒர்க் ஆகாது. அப்போ அந்த கேஸில் கண்டினியூட்டி கிடையாது, டிஃப்ரென்ஷியபிலிட்டி வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா ஸ்லோப் இஸ் நாட் ஈக்குவல். ஸோ நம்ம கண்டிஷன் என்ன சொன்னாங்க? திஸ் ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போது ஒரு வேளை அது ஈக்குவலாக இருந்துச்சுனாக்கா நமக்கு வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் லைனாக வருமா? அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் நத்திங் பட் திஸ் பாயிண்ட். அப்போ அட் திஸ் பாயிண்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஸ்லோப் வந்து ஃபார்ம் ஆகுது. ஒரு வேளை இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாக்கா தான் நம்ம டிஃப்ரென்ஷியபிலிட்டி வந்து அப்ளை பண்ணுறோம். இதுதான் டிஃப்ரென்ஷியபிலிட்டி. சரியா? டிஃப்ரென்ஷியபிலிட்டி என்னென்னா ரெண்டு சிம்பிளாக ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்கிறது தான் டிஃப்ரென்ஷியபிலிட்டி. சரியா? சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்லோப் இஸ் கான்ஸ்டன்ட் சொல்கிற டிஃப்ரென்ஷியபிலிட்டி. சரியா? சரி, ஒரு வாட்டி டெஃபினேஷன் பாருங்கள். differentiation of a function is the differentiation of the function is the slope of tangent. கரெக்டாக? tangent drawn at a point C. கரெக்டு தானே? tangent drawn at a point C நம்ம இங்கே வரைஞ்சோம். இதோட ஸ்லோப் தான் differentiation of the function. ஓகே, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் சியில் என்ன வேல்யூன்னு கேட்டால் டிஃப்ரென்சியேஷன் கண்டுபிடிச்சி அதோட ஸ்லோப் சொல்லிவிடுவோம். சரியா? அதுதான். ஓகே, ஒரு 80% புரிஞ்சிருக்கோண்டா. ஃபுல்லாலாம் கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது. சரியா? பேசிக் தெரிஞ்சா எப்படி வந்து ஸ்லோப்பும் ஈக்குவல் பண்ணுறோன்றது புரியுதா? இதுதான் மெயின். இப்படி ரெண்டு ஸ்லோப் இருக்குது, ஏன் வந்து இதுவும் ஈக்குவல்னால் டிஃப்ரென்ஷியேட் வந்து பண்ணுறோம், ஏன் இதுவும் ஈக்குவலாக இருந்தால் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்றத இந்த கிராஃபில் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு எக்ஸாம்பிள் போட்டு பார்ப்போம். எக்ஸாம்பிள் போட்டால் புரிஞ்சிடும் எல்லாமே. சரியா? சரி, ஓகே. ஸோ இது புரிஞ்சிச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, சரி, இந்த ஒரு சின்ன நோட்டுன்னு போட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. என்னென்னா, இஃப் அ ஃபங்க்ஷன் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் அட் C, okay, if a function is differentiable at C, then it is also continuous at C. சரியா? கண்டினியூவஸ் அண்ட் டிஃப்ரென்ஷியபிள் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். கரெக்டாக? ஸோ என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷன் சியில் டிஃப்ரென்ஷியபிளாக இருந்துச்சுன்னா இட் இஸ் டெஃபினெட்லி கண்டினியூவஸ் அட் அ பாயிண்ட் C. சரியா? பட் அதோட இன்வர்ஸ் வந்து ட்ரூ கிடையாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வென் டயக்ராம் பார்ப்போம். இதில் வந்து இதெல்லாம் வந்து கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன். சரியா? இதெல்லாம் டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன். சரியா? all the continuous function are differentiable. ஓகே, மாற்றி எழுதிட்டேன், சாரி, 1 minute. see இங்கே பாருங்கள், இது differentiable function in the rectangle, continuous function in the circle. ஓகே, ஸோ இதை பார்த்தா தெரியுது, all the continuous function are differentiable. சரியா? பட் it is not necessary that டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து கண்டினியூவஸாக இருக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட். சரி, ஆக்சுவலாக இதுக்கு ஒரு சின்ன ப்ரூஃப் இருக்குது, அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. சரியா? சிம்பிளாக இந்த வென் டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த லாஜிக் தெரியணும், அவ்வளோதான். இந்த லாஜிக் தெரியணும், இந்த வென் டயக்ராம் ஞாபகம் இருந்துச்சுன்னா இந்த லாஜிக் தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரியா? இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபங்க்ஷன் வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் அ கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன். கரெக்டாக? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் அ கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன். நம்ம ப்ரூவ் பண்ணி பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்லலாம். மாடுலஸ் இஸ் அ கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். ஸோ இது நமக்கு எந்த டவுட்டும் கிடையாது. சரியா? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியபிளான்னு கேட்குறேன். ஓகே, டிஃப்ரென்ஷியபிளாக கேட்குறேன். சரியா? இதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஜிக்கலாக கொஞ்சம் யோசிங்க. மாடுலஸ் ஃபங்க்ஷனோட கிராஃப் எப்படி வரும்? மாடுலஸ் ஃபங்க்ஷனோட கிராஃப் இப்படி வரும். கரெக்டாக? மாடுலஸ் ஃபங்க்ஷன் கிராஃப் இப்படி வரும். இது வந்து இங்கே எக்ஸ் டச் ஆகும். சி, லைக் திஸ். இதுதான் மாடுலஸ். 1 minute. எஸ், ஸோ மாடுலஸ் ஃபங்க்ஷனோட கிராஃப். கரெக்டாக? ஸோ என்னது இது கண்டினியூவஸ் தான். ஆப்வியஸாக நம்ம கை வைக்காமலே வரைஞ்சிட்டோம், கர்வை வந்து கை வைக்காமலே வரைஞ்சிட்டோம். கரெக்டாக? பட் இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியபிளா, அது எப்படி கண்டுபிடிப்போம்? நான் என்ன சொன்னேன்? டிஃப்ரென்சியேஷன் என்ன சொல்லியிருக்கேன்? இட் இஸ் தட் ஃபங்க்ஷன் இன் விச் வி கேன் ட்ரா அ டேஞ்சன்ட் அட் தட் பாயிண்ட். கரெக்டாக? ஸோ எனக்கு இந்த கர்வில் ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சி காமிங்க பார்ப்போம். கேன் யூ ட்ரா டேஞ்சன்ட் ஹியர்? முடியாது. ஸ்ட்ரெயிட் லைன். இங்கே ஒரு டேஞ்சன்ட் வர முடியுமா? முடியாது. ஸ்ட்ரெயிட் லைன். கரெக்டாக? இங்கே டேஞ்சன்ட் வர முடியுமா? நோ, இந்த இடத்துல டேஞ்சன்ட் வரைய முடியாது. கரெக்டாக? ஸோ மாடுலஸ் ஃபங்க்ஷன் நம்மளால் டேஞ்சன்ட் வரைய முடியல. அப்போ என்ன அர்த்தம்?
இது டிஃப்ரென்ஷியபிள் கிடையாது. சரியா, இதுதான் லாஜிக். ஓகே, ஸோ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஓகே, அப்பப்போ ஓகே ஓகேன்னு சொல்லிகிட்ருக்கேங்க, விடுங்க. சி, ஸோ மாடுலஸ் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் என்ன ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரியா, இஃப் 0வோட கம்மியாக இருந்துச்சுன்னா we will write it as -x, 0வோட பெருசாக இருந்துச்சுன்னா we will write it as x. சரியா, ஒருவேளை 0 ஆச்சுன்னா we will write it as 0. ஓகே, இப்போ அது தேவையில்லை. ஸோ இந்த 2 கண்டிஷன் தான் மெயின். ஓகே, ஸோ இதுதான் அதோட டெஃபினேஷன். ஓகேயா, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த இடத்துல டிஃப்ரென்சியேஷன் அப்ளை பண்ண போகிறோம். சரியா, எந்த பாயிண்ட்டில் டிஃப்ரென்சியேஷன் அப்ளை பண்ண போகிறோம்னா 0 பாயிண்ட்டில். சரியா, ஏன்னா 0ன்ற பாயிண்ட்டில் தான் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் மாறுது. கரெக்டாக. ஸோ நான் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஃபஸ்ட் எடுக்க போகிறேன். சரியா, டெரிவேட்டிவோட ஃபார்மில் என்ன, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு சி. இந்த இடத்த பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். வெயிட், சி, எஸ், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு c dash. ஓகே, c dash f of x minus f of c divided by x minus c. இதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவோட ஃபார்முலா. ஏன்னா இந்த இடத்துல c மைனஸ் இருக்குது. சரியா, இந்த இடத்துல நமக்கு c-யோட வேல்யூ என்ன, c-யோட வேல்யூ தான் 0. எந்த இடத்துல ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் வந்து வேல்யூ வருது. சரியா, அப்போ நான் இந்த ஃபார்மில் ரீரைட் பண்ணுறேன். எப்படின்னா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ். சரியா, 0க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் எடுக்க போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சரியா, f of x மைனஸ் f of c. f of c என்னது 0. கரெக்டாக, 0 தானே எடுத்திருக்கோம். c டிவைடட் பை x மைனஸ் c. சரியா, நல்லா புரியுதா? இந்த ஸ்டெப்பு அவ்வளோ சீக்கிரம் புரியாது, கவனிங்க. சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. ஜென்ரல் டெரிவேட்டிவ் ஃபார்முலா என்ன, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு c மைனஸ், லெஃப்ட் ஹேண்டாக இருந்துச்சுன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு c ப்ளஸ் ரைட் ஹேண்டாக இருந்துச்சுன்னா. ஓகே, cன்றது என்னது, எந்த பாயிண்ட்டில் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த பாயிண்ட். ஓகே, f of x மைனஸ் f of c டிவைட் பை x மைனஸ் c, அவ்வளோதான். சரியா, ஸோ இந்த இடத்துல c-க்கு பதில் நம்ம 0 எடுத்தோம்னா இந்த இடத்துல எங்கெல்லாம் c வருதோ அங்கெல்லாம் வந்து 0 வரும். சரியா, அதான் இங்கே பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன், 0 எடுத்திருக்கேன். ஸோ எங்கெல்லாம் c வருதோ அங்கெல்லாம் வந்து 0 போட்டிருக்கேன். அவ்வளோதான். x இருக்கிறது அப்படியே இருக்கணும், அதை டச் பண்ண தேவையில்லை. ஓகே, நான் இப்போ இதை வந்து டெவலப் பண்ணுவோம், இந்த ஃபார்முலா டெவலப் பண்ணுவோம். சரியா, ஸோ இப்போ என்ன பண்ணணும், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் இருக்குது. இப்போ இதை கொண்டு வரணும் எப்படி, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு h டென்ஸ் டு 0வை கொண்டு வரணும். இந்த இடத்துல எக்ஸு டு 0 மைனஸ் இருக்குது. இது நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு h ஈக்குவல் டு 0. சரியா, ஸோ இதை வந்து மாற்றி எழுதுகிறேன். லிமிட் h டென்ஸ் டு 0, f ஆஃப் மைனஸை பார்க்கணுன்னா 0 மைனஸ் h. கரெக்டாக, 0 மைனஸ் h மைனஸ் f ஆஃப் 0. இது எல்லாம் சேமு. எக்ஸ் இருக்க இடத்துலலாம் 0 மைனஸ் h போடணும். ஓகே, இதை சால்வ் பண்ணணுன்னா என்ன வரும், f ஆஃப் மைனஸ் h, f ஆஃப் மைனஸ் h, f ஆஃப் 0 என்னது, f of 0 is 0. நமக்கு தெரியும் மாடுலஸ் ஃபங்க்ஷன் f of 0 வந்து 0. கரெக்டாக, ஸோ கீழே வந்து மைனஸ் h இருக்குது. ஸோ மாடுலஸ் ஃபங்க்ஷனில் f of மைனஸ் h என்னது, f of மைனஸ் h நம்ம என்ன எழுதலாம், மாடுலஸ் x f of மைனஸ் h நம்ம hன்னு எழுதலாம். கரெக்டாக, அதனால தான் இங்கே h எழுதிருக்கேன். ஸோ என்ன ஆகும், h டிவைடட் பை மைனஸ் h. ஸோ என்ன கிடைக்குது, லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் என்ன வேல்யூ வந்துச்சு, -1. சரியா, இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். சிமிலர்லி நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் எடுக்க போகிறோம். ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்னா என்ன, ஃபஸ்ட்டு ஃபார்மில் எழுதிக்கணும். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 பாசிட்டிவ், f of x மைனஸ் f of 0 டிவைடட் பை x மைனஸ் 0. ஓகே, இது ஃபார்முலா. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், எங்கெல்லாம் 0 இருக்கோ அங்கெல்லாம், எங்கெல்லாம் c இருக்கோ அங்கெல்லாம் 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இப்போ லிமிட் அப்ளை பண்ணணும். லிமிட் h டென்ஸ் டு 0, h டென்ஸ் டு 0 வந்துட்டாலே 0 ப்ளஸ் h மாற்றிடணும். எங்கெல்லாம் வந்து x இருக்கோ அங்கெல்லாம் 0 ப்ளஸ் h மாற்றிடணும். ஸோ மீதி எல்லாம் காமனாக அப்படியே சேமாக தான் இருக்கும். சரியா, எங்கெல்லாம் h இருக்கோ அங்கே 0 ப்ளஸ் h போடணும். ஸோ இதை நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். f of 0 again 0 தான். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. f of 0 is 0, h minus 0 is h, f of 0 plus h is h. மாடுலஸ் ஃபங்க்ஷனில் hனாக்கா h தான் வரும். கரெக்டாக, ஸோ என்னாச்சு, h டிவைடட் பை h ஈக்குவல் டு 1. புரியுதா? ஸோ என்னாச்சு, ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் நமக்கு என்ன வேல்யூ வந்துச்சு, 1. ஸோ நம்ம என்ன சொன்னோம், ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆனால் தான் அதோட டெரிவேட்டிவை கண்டுபிடிக்க முடியும். எக்ஸிஸ்ட் ஆகணும்னு சொன்னால் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஷுட் பி ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். கரெக்டாக, இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் -1, ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் 1, ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. அதனால் இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷனுக்கு டெரிவேட்டிவ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. கரெக்டாக, ஆல்தோ மாடுலஸ் ஃபங்க்ஷன் இஸ் அ கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன், அதோட டெரிவேட்டிவ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. எந்த பாயிண்ட்டில், அட் x ஈக்குவல் டு 0 பாயிண்ட்டில். ஓகே, ஜென்ரலாக எந்த பாயிண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் வரும். ஓகே, ஆப்வியஸ்லி 0 தான் எடுக்க முடியும் நம்ம, ஏன்னா அந்த இடத்துல தானே ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் மாறுது. நான் புரிஞ்சா? ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்சியேஷன். இது வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் எப்போனா எக்ஸசைஸ் சால்வ் பண்ணும்போது இன்னும் கிளியராக புரியும். சரியா, இப்போ அடுத்து வந்து டேரெக்டாக ஃபார்முலாஸ் பார்ப்போம். ஓகே, ஃபார்முலாஸ் பார்ப்போம். இது இம்பார்ட்டன்ட், சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா 11th நீங்கள் வந்து இல்லை சில ஃபார்முலாஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே,
நான் ஒரு வாட்டி நான் டிக்டேட் பண்ணிடுறேன், எழுதிக்கோங்க. d/dx x பவர் n வந்து டிஃப்ரென்ஷியேட். ஓகே, இவ்வளோ நேரமாக நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டு இருந்தேன், f dash of xன்னு பார்த்தோமா. 1 minute. f of x f dash of xன்னு பார்த்தோம்ல, நத்திங்டா. நான் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டேன். சி f dash of c is nothing but dc/d. எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா எக்ஸ், ஒய்ன்னு எடுத்தோம்னா ஒய். ஒன்றும் இல்லை, d/ன்னு போடணும், d/dxன்னு போடுவோம். சரியா, ஒன்றும் இல்லை. d/dxை டிஃப்ரென்சியேஷன் நம்ம சொல்லுவோம். சரியா. ஸோ ஃபார்முலாஸ் பார்ப்போம். சி ஃபஸ்ட்டு வந்து f of n. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து x பவர் n. சரியா, x பவர் n டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்னா n இன்ட்டு x பவர் n மைனஸ் 1. சரியா, n இன்ட்டு x பவர் n மைனஸ் 1. சரியா, இது எல்லாமே எப்படி வந்துச்சுன்றதும் நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஓகே, d/dx of x பவர் n என்னது, n இன்ட்டு x பவர் n மைனஸ் 1. ஓகே, d/dx of x பவர் n வந்து அப்டேட் பண்ணுறோம். சரியா, இப்போ x பவர் n-க்கு பதிலாக 1ன்னு போட்டால் என்ன ஆகும், 1 into x power 1 minus 1. 1 minus 1 0. x power 0 is 1. அப்போ என்ன ஆகுது, 1 வருது. ஸோ d/dx வந்து என்ன ஆகுது, 1ன்னு வருது. எப்போ, if n equal to 1, அதாவது dx/dx பண்ணோம்னா 1, ஆப்வியஸாக வந்து 1 தான் வரும். ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. d/dx x power n equal to n into x power n minus 1, இல்லாட்டி dx/dx பண்ணாக்கா 1ன்னு வரும். சரியா, புரிஞ்சா. இந்த வேல்யூக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். சரியா, dx/dx தான் 1. சரியா, dc/dx equal to 0. சரியா, where c is a constant. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5ன்னு சொல்கிறேன், நான் வந்து d5/dx பண்ணாக்கா 0 வரும். ஏன் 0 வருது, எனி கெஸ்? சிம்பிள்டா, 5 இஸ் அ கான்ஸ்டன்ட் வேரி ஆகுமா, வேரி ஆகாது. டிஃப்ரென்சியேஷன் எப்போ ஒர்க் அவுட் ஆகும், இப்போ ஃபங்க்ஷன் வேரி ஆனால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், டேஞ்சன்ட் வர முடியும். கரெக்டாக. ஸோ 5ன்றது ஒரு கான்ஸ்டன்ட், அது வேரி ஆகலை. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு எப்படி நீங்கள் டேஞ்சன்ட் வருவீங்க. ஸோ ஆப்வியஸ்லி d/dx of a constant is 0. ஓகே, இது புரிஞ்சா. இதுக்கும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க, புரிஞ்சுக்கோங்க. கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா 0. ஓகே, ஏன்னா டிஃப்ரென்சியேஷன் ஒரு அர்த்தமே என்னது, டேஞ்சன்ட் வரைய முடியும். டேஞ்சன்ட் எப்போ வரைய முடியும், இஃப் இட் இஸ் அ வேரியிங் ஃபங்க்ஷன். ஓகே, நான் ஸோ இப்போ அடுத்து கொஞ்சம் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. சரியா, ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் டெக்னிக்ஸும் சொல்கிறேன், கவனிங்க. d/dx of sin x cos x. சரியா, d/dx of tan x secant square x. secant square x, கரெக்ட். d/dx of secant x வந்து secant x tan x. சரியா, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் ரொம்ப பேசிக் தெரிஞ்சிருக்கணும். சரியா, அதே மாதிரி d/dx of cos x வந்து மைனஸ் sin x. ஓகே, d/dx of cot x வந்து மைனஸ் cosecant square x, அண்ட் d/dx of cosecant x வந்து மைனஸ் cosecant x into cot x. ஓகே, ஸோ என்ன நோட் பண்ணணுன்னாக்கா, சின்னு இருக்க ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனில் அது நெகட்டிவ் வரும். சரியா, இது ஒரு முக்கியமான விஷயம். எந்தெந்த ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் சின்னு வருதோ அது எல்லாத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா நெகட்டிவ் வரும். சரியா, ஸோ sin x-க்கு cos x, tan x-க்கு secant square x, secant x-க்கு secant x into tan x. ஓகேயா, புரியுதா. cos x-க்கு மைனஸ் sin x, cot x-க்கு மைனஸ் cosecant square x, அண்ட் cosecant square x-க்கு மைனஸ் cosecant x into tan x. சரியா, இதெல்லாம் நீங்கள் படித்து தான் ஆகணும். சரி, எப்படியாச்சும் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். பண்ணணுமேன்ட்டு படாதீங்க, புரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. டெக்னிக்ஸ் இந்த மாதிரி கற்றுக்கோங்க. சீன் வந்தாக்கா மைனஸ் வரும். சரியா, நீங்களே உங்களாக ஒரு டெக்னிக் கண்டுபிடிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் sin x-க்கு cos x வரும். சரி, cos x-க்கு மைனஸ் sin x வரும். இந்த மாதிரி ரிலேட் பண்ணி ஃபார்முலா படிங்க. இப்போ tan x பாருங்கள், d/dx of tan x வந்து secant square x வரும். சரியா, இப்போ இதை தனியாக ஒரு டேர்மாக படிக்காமல் இந்த secant square x-ஐ வேறு ஒன்று கூட ரிலேட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் d/dx வந்து secant square x வருது. சரியா, இப்போ என்ன பண்ணணும்னா secant square x-ஐயும் tan-ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா secant x வரும். சரியா, சிம்பிளாக இந்த மாதிரி ரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். என்ன சொன்னோன்னா tan x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் secant square x. சரியா, secant x-ஐயும் tan-ஐயும் ப்ராடக்ட் பண்ணுறேன். secant x-ஐயும் tan-ஐயும் ப்ராடக்ட் பண்ணாக்கா எனக்கு திருப்பியும் secant x வரும். ஓகே, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரிலேட் பண்ணி படிங்க. நிறைய ஸ்டோரி அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சிம்பிளாக ரிலேட் பண்ணி படித்தா போதும். இப்போ என்னென்னா tan x-ன்னு சொன்னாக்கா secant square x-னு வரும். அப்போ secant x-னா என்ன வரணும், secant into tan x-னு வரும். சிம்பிளாக லாஜிக் அப்படி. இப்போ அதே மாதிரி cos x-னா ஆப்வியஸாக மைனஸ் sin x. இதுக்கும் ரிலேஷன் நல்லா இருக்கா, ஸோ அப்படி ரிலேட் பண்ணிக்கோங்க. cos x-னா sin x வரும், sin x-னா cos x வரும்,
அதுவே காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைன் எக்ஸ் வரும். பட் ஆனால் இது சின்றதுனால இந்த இடத்துல மைனஸ் வரும். சரியா, அப்போ காட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் வரும். சரியா, இது மட்டும் படிச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணோம், கொசிகன் ஸ்கொயர் எக்ஸையும் காட் எக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து திருப்பி கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் வரும். இந்த இடத்துல எப்படி சீக்கண்ட் எக்ஸையும் டேன் எக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணாக்கா நமக்கு சீக்கண்ட் எக்ஸ் கிடைக்குது. அந்தமாதிரி கொசிகன் எக்ஸையும் காட் எக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணாக்கா கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் கொசிகண்ட் எக்ஸ் வரும். சரியா, ஸோ இந்த மாதிரி ரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா வந்து மக்கப் பண்ணுற மாதிரி தெரியாது, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். சரியா, ஸோ அடுத்து இன்வர்ஸ் அது வந்து ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன். இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். ஓகே, sin இன்வர்ஸ் எக்ஸ். சரியா, sin இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா 1/√(1 - x²). சரியா, 1/√(1 - x²). ஸோ ஆப்வியஸ்லி அப்போ காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்க்கு என்ன வரும், சிம்பிளாக சைனோட மைனஸ், அவ்வளோதான். சைனோட மைனஸ் தான் காஸ் எக்ஸ். அப்போ -1/√(1 - x²). சரியா, ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கா, சி இருக்கா ஃபங்க்ஷனுக்கெல்லாம் மைனஸும் கூடவே சேர்ந்து வரும். சரியா, அதே மாதிரி d/dx ஆஃப் tan இன்வர்ஸ் எக்ஸ். tan இன்வர்ஸ் எக்ஸ் என்னது 1/1 + x². சரியா, அப்போ டேனோட ஆப்போசிட் தான் காட். காட்டுக்கு அப்போ அதோட நெகட்டிவ் -1/1 + x². சரியா, சைனுக்கு ஆப்போசிட் காசு, டேனுக்கு ஆப்போசிட் காட்டு. சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸுக்கு மாடுலஸ் எக்ஸ் இன்ட்டு √(x² - 1). சரி, மாடுலஸ் எக்ஸ் இன்ட்டு √(x² - 1). ஸோ ஆப்வியஸாக கொசிகன் ஸ்கொயருக்கு என்ன வரும், அதோட நெகட்டிவ் வரும். சரியா, இதெல்லாம் வந்து இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன். அடுத்த கிளாஸ் வரப்போ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா, அடுத்து லாக், அடுத்து எக்ஸ்போனண்ட். சரியா, d/dx ஆஃப் e பவர் எக்ஸ். சரியா, d/dx ஆஃப் e பவர் எக்ஸ் என்னன்னா e பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் ex, e பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் e ஆஃப் e. ஓகேயா, ஸோ லாக் e ஆஃப் e வந்து நம்ம e பவர் எக்ஸ்னு எழுதிக்கலாம். சரியா, இந்த லாக் e, லாக் 10 இதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. இந்த லெசன்லேயே ஒரு தனி எக்ஸசைஸே இருக்குது லாகுக்கும் எக்ஸ்போனண்ட்டுக்கும். ஸோ அப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். ஜஸ்ட் இப்போ ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு சிம்பிளாக d/dx ஆஃப் e பவர் எக்ஸ் இஸ் e பவர் எக்ஸ் அண்ட் d/dx ஆஃப் a பவர் எக்ஸ் வந்து a பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் e ஆஃப் a. சரியா, ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி வருதுன்ற ஒரு எக்ஸசைஸே இருக்குது. ஸோ அப்போ அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். சிம்பிளாக இப்போதைக்கு e பவர் எக்ஸ் இம்பார்ட்டன்ட். e பவர் எக்ஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். e பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் we will get e பவர் எக்ஸ் only. ஓகே, சிமிலர்லி a பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் a பவர் எக்ஸ் தான் வந்திருக்கணும் கூடவே, பட் ஆனால் லாக் e வந்துடும். சரியா, இந்த மாதிரி ஏதாச்சும். அடுத்து லாஸ்ட்டாக வந்து லாக் ஃபங்க்ஷன். லாக் ஃபங்க்ஷன்னா என்னது, d/dx ஆஃப் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு 1/x. சரியா, இதெல்லாம் டீப்பாக பார்ப்போம். இந்த 3 விஷயமும் தனித்தனி எக்ஸசைஸ் இருக்குது. சரியா, ட்ரிக்னோமெட்ரியுமே நம்ம எப்படி தான் கொண்டு வருவோன்றதுலாம் நம்ம வந்து பார்ப்போம். அதே தான்டா டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலா என்னது, இந்த ஃபார்முலா தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த ஃபார்முலாவை போட்டு நம்ம கொண்டு வருவோம். சரியா, அதெல்லாம் எக்ஸசைஸில் போனால் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து ஃபிங்கர் டிப்பில் தெரியணும். சரியா, திடீர்னு d/dx ஆஃப் tan x என்ன கேட்டால் we need to tell them. அப்போ உட்காந்து நம்ம டெரைவ் பண்ண முடியாதுல்ல, ஒரு சில விஷயம்லாம் நம்ம ஃபிங்கர் டிப்பில் இருந்தால் தானே ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னென்னா அல்ஜிப்ரா ஆஃப் டெரிவேட்டிவ். சரியா, அல்ஜிப்ரா ஆஃப் டெரிவேட்டிவ் என்ன, சிம்பிள் அந்த அடிஷன் சப்ட்ராக்ஷன் அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. சரியா, ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் தெரியும்ல, d/dx ஆஃப் கேன்றது ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்டு ஃபங்க்ஷன் இருக்குது. சரி, அப்போ என்ன பண்ணலாம், அந்த கே வெளியே கொண்டு வந்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. d/dx ஆஃப் f of x. சரியா, இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா, ஸோ ஒரு ஸ்கேலார் மல்டிப்ளை பண்ணால் அது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு பண்ணாமல் ஃபஸ்ட்டு கே வெளியே கொண்டு வந்துட்டு அப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். சரியா, எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்கா இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன், d/dx ஆஃப் 3 cos x எடுத்திருக்கேன். சரியா, இப்போ இந்த 3ன்றது என்னது, கே. சரி, கே இன்ட்டு f of x ஃபார்மெட்டில் இருக்கா. ஸோ என்ன பண்ணிட்டேன், 3யை வெளியே கொண்டு வந்துட்டு நான் வெறும் cos x மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டா போதும். சரியா, cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், -sin x. கரெக்டாக, -3 sin x மாறும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண பார்க்கும். சரியா, இதை சால்வ் பண்ணிங்கன்னா -3 sin x மாறும். சரியா, ஓகே. நெக்ஸ்ட்டு அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஈஸி தான்டா, உங்களோட சிம்பிள் அல்ஜிப்ரா தான். d/dx ஆஃப் f of x + or - g of x இருந்துச்சுன்னா யூ கேன் டைரக்ட்லி ரைட் இட் as d/dx ஆஃப் f of x + or - d/dx ஆஃப் g of x. ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ டெப்த்துக்கு போகிறோம். சரியா, சரி, இவ்வளோ நேரம் வந்து நம்ம இப்போ நீங்கள் வந்து ஒரு கடலில் போக போகிறீங்க. ஓகே, யூ ஆர் கோயிங் டு ஓஷன் now. ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம நடந்து வந்தது ஷோர் தான். சரியா, ஓஷன் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இப்போ வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இருக்கிறது ஷோர் தான். ஓகே, இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெப்த்துக்கு போக போகிறோம், ஓஷனுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போக போகிறோம். சரியா, இந்த பாயிண்ட்டை தரவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டெப்த்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா, இப்போ நீங்கள் நிற்கிற இடம் வந்து இந்த பாயிண்ட்
கடலுக்குள்ளே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போக போகிறீங்க. இது வரைக்கும் பார்த்து எல்லாமே பேசிக்ஸ் தான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக போகிறோம். சரியா? என்னென்னா ப்ராடக்ட் ரூல், சரியா, ஆர் லெப்னிட்ஸ் ரூல். சரியா? என்னென்னா 2 ஃபங்க்ஷன் இருக்குது, f(x) அண்ட் g(x). சரியா? சிம்பிளிசிட்டிக்காக என்ன சொல்கிறேன், நான் f(x) வந்து நான் யூன்னு எடுத்துக்கிறேன், g(x) வந்து vன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, சிம்பிளிசிட்டிக்காக f(x) வந்து நான் யூன்னு எடுத்துக்கிறேன். u = f(x), v = g(x). ஓகே, ஸோ ஒருவேளை u v-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொன்னாங்கன்னா எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு லெபினிட்ஸ் ரூல்ட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. என்னென்னா u'(v) + uv'. ஓகே, ஓகே, u'(v), oh my god, ஓகே, ஸோ u'(v) + uv'. சரியா? உங்களுக்கு வந்து இதுவும் இதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்மில் வரும், அதுவும் வந்து ரிலேட்டடாக பண்ணுறதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, எப்போவுமே வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் இதை வந்து u'(v) + vu' போட்டாலும் ஒன்று தான். சரியா? இல்லை vu' + u'(v)ன்னு போட்டாலும் ஒன்று தான். அதாவது இதையும் எதுவும் இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை வராது. ஓகே, பட் ஆனால் நீங்கள் இந்த ஃபார்மேட்லேயே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். சரியா? சென்ஸ் இந்த இடத்துல அடிஷன் இருக்கனால நீங்கள் இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதினாலும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் நீங்கள் படிக்கும்போது இப்படி படிங்க. இதுக்கு ரீசன் நான் வந்து அடுத்து சொல்லித்தரப்போ சொல்கிறேன். என்னென்னா uv பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இருக்க டேர்மை ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சரியா? u'(-னா d/dx ஆஃப் u பண்ணணும், v அப்படியே வச்சுக்கணும். அதே மாதிரி uv'-னா u அப்படியே வச்சுக்கணும், v-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சரியா? இந்த ஃபார்மேட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. uv-ன்னு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறத ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு மீதி அந்த சீக்வன்ஸ் அப்படியே ஃபாலோ, u'(v) அண்ட் uv'. ஓகே, நான் இது ப்ராடக்ட் ரூல். சரியா? ஒருவேளை வந்து டிவைட் வந்துச்சுன்னா u/v மாதிரி வந்துச்சுனாக்கா அதை வந்து கோஷன்ட் ரூல்னு சொல்லுவாங்க. சரியா? கோஷன்ட் ரூல்னால் என்னென்னாக்கா d/dx ஆஃப் u/v. ஓகே, d/dx ஆஃப் u/v இருந்துச்சுனாக்கா என்ன பண்ணணும்னா அதே விஷயம் நீங்கள் அப்போ படித்த ஃபார்மேட்டை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. u'(v) + uv' பண்ணிங்கல்ல, கோஷன்ட் ரூலில் இந்த ப்ளஸுக்கு பதிலாக ஜஸ்ட் மைனஸ் போட்டுருங்க, டினாமினேட்டரை அப்படியே ஸ்கொயர் பண்ணிடுங்க. சிம்பிள். ஓகே, அதே ஃபார்மேட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. u'(v - uv' / v². சரியா? ஒருவேளை நீங்கள் இதையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு ஆன்சரு தப்பாக வந்துடும். இந்த இடத்துல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க, அதனால தான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன். சி uv-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா u இருக்குது, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு u', v + vu'. சிம்பிள், முடிஞ்சு. சரியா? கோஷன்ட் ரூலுக்கு அப்படியே இந்த இதுவில் மைனஸை போட்டுருங்க. சரியா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு குழம்பாமல் ஞாபகம் வச்சுக்க ஒரு வழி. இன்னொரு வழி என்னென்னாக்கா u/v இருக்கா, கீழே என்ன இருக்குது, டினாமினேட்டரில் v இருக்குது, ஸோ v² டினாமினேட்டர் பண்ணிவிடுங்க. ஓகே, கீழே என்ன இருக்குது, v இருக்குது, ஸோ v² போட்டுடணும். சரியா? மேலே v போட்டாச்சு, ஸோ ஹென்ஸ் u'-லேருந்து இதை வந்து அப்ளை பண்ணிவிடும். ஸோ u' அப்ளை பண்ணாமல் இருக்குது கரெக்டாக, அப்போ u'(v - uv'. சரியா? புரியுதா? ஒருவேளை நான் வந்து இப்படி மாற்றி கொடுக்குறேன், v/uன்னு கொடுக்குறேன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கன்னா என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு டினாமினேட்டர்லாம் இருக்குது u², கரெக்டாக, u² எழுதிக்கணும். கரெக்ட், u² எழுதிட்டு மேலே என்ன பண்ணணும், இங்கே u'-வை யூஸ் பண்ணிட்டீங்க, அப்போ அடுத்து v-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். v'(u) மைனஸ் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் வச்சுருக்கோம், இது u, இது v. ஸோ v, வெயிட்மா சீடா என்ன சொன்னேன்னா, நான் ஜூம் பண்ணிக்கிட்டுமா ஒரு நிமிஷம். நான் என்ன சொல்கிறேன்னா d/dx ஆஃப் நான் வந்து v/uன்னு சொல்லிட்டேன். சரியா? v/uன்னு சொல்லிட்டேன். அப்போ என்ன பண்ணணும்னா கீழே டினாமினேட்டரில் இருக்க u², u இருக்கனால u² பண்ணிக்கணும். ஓகே, மேலே என்ன பண்ணணும், இங்கே u யூஸ் பண்ணிட்டீங்க, அப்போ v' ஃபஸ்ட் எழுதிக்கணும், அப்புறம் u. ஓகே, மைனஸ் u' அப்புறமா v. புரியுதா? அவ்வளோதான், சிம்பிள்டா. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து கோஷன்ட் ரூல். இப்போ அடுத்து இன்னொரு முக்கியமான கான்செப்ட் செயின் ரூல். ஓகே, செயின் ரூல் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சரியா? கவனிங்க, பொறுமையாக கவனிங்க. ஆல்ரெடி இதுக்கு ஐடியா இருக்கும் உங்களுக்கு, ஒரு வாட்டி கவனிங்க. செயின் ரூல். சரியா? கடலில் இன்னும் டெப்த்து கொஞ்சம் இறங்க போகிறீங்க. செயின் ரூல் வந்து ரொம்ப பேசிக், யூ நீட் டு நோ திஸ். ஓகே, இதில் நிறைய பேருக்கு டவுட் வரும். சரியா? பொறுமையாக கவனிங்க. ஓகே, செயின் ரூல் எதுக்கு அப்ளை பண்ணணும்னு ஃபஸ்ட்டு தெரியணும். சரியா? நீங்கள் செயின் ரூல் அப்ளை பண்ணுறீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு காம்போசிட் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஓகே, காம்போசிட் ஃபங்க்ஷனாக ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன், காம்போசிட் ஃபங்க்ஷன்னாக்கா cos x² இஸ் அ காம்போசிட் ஃபங்க்ஷன். ஏன் cos x² இஸ் அ காம்போசிட் ஃபங்க்ஷன்? ஏன் cos x-ம் ஒரு ஃபங்க்ஷன், x²ம் ஒரு ஃபங்க்ஷன், ரெண்டுத்தையும் ஃபாக் பண்ணியிருக்கீங்க. புரியுதா? ஃபாக் பண்ணியிருக்கீங்க, ரெண்டு ஃபங்க்ஷனையும் f(x)யும் g(x)யும் சேர்த்துருக்கீங்க, அதனால தான் cos x² ஒரு ஃபங்க்ஷன். சரியா? என்ன பிரச்சனைனா எதுக்கு செயின் ரூல் கொண்டு வந்தோம்னாக்கா, cos x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கன்னா பண்ணிவிடுவீங்களா? cos x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், -sin x வரும். பிரச்சனையே இல்லை. கரெக்டாக? cos
எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? மாட்டிக்கிட்டீங்களா? காஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஃபார்மில் ஏதாச்சும் கொடுத்தேன்னா கொடுக்கல கரெக்டாக. அதனால தான் தேர் இஸ் அ ரூல் நோன் அஸ் செயின் ரூல். சரியா? எப்படின்ட்டு எக்ஸாம்பிள் த்ரூவாக பார்ப்போம். சரியா? கன்சிடர் அ ஃபங்க்ஷன் சைன் எக்ஸ் ஸ்கொயர். சரியா? சைன் எக்ஸ் ஸ்கொயர்ன்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகே, வி ஆர் கோயிங் டு டிஃப்ரென்ஷியேட் சைன் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேயா? இப்போ இந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாக்கா ஆப்வியஸாக என்ன பண்ணணும்? dx by dy, ஐ மீன் சாரிடா இது y இல்லை. ஸோ dy by dx தான் பண்ணணும் கண்டிப்பாக. என்ன சொல்கிறேன் புரியுதா? we need to differentiate this function சொல்லிட்டேன். பட் differentiate with respect to what? differentiate with respect to x. ஏன்னா இந்த இடத்துல வேரியபிள் என்ன? x. கரெக்டு தானே? differentiation is applicable only when the function is variable. அந்த ஃபங்க்ஷன் எப்போ வேரியபிளாக இருக்குது? அந்த வேரியபிள் எதுவோ அதை பொறுத்து தான் வேரியபிளாக இருக்குது. அப்போ அதை பொறுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அதுதான் வந்து dy by dxன்னு சொல்லுவாங்க. சரியா? dy by dxன்னு என்ன அர்த்தம்? டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அதே வந்து இந்த இடத்துல சைன் ஒய்ன்னு இருந்துச்சுனாக்கா என்ன போடுவீங்க? dy by dyன்னு போடுவீங்க, டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு y. சைன் கேன்னு இருந்துச்சுனாக்கா என்ன போடுவீங்க? dy by dkன்னு போடுவீங்க, டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு k. இந்த இடத்துல வந்து எக்ஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகே, இந்த இடத்துல ஆனால் கொஷனில் எங்கேயாச்சும் வித் ரெஸ்பெக்ட் டு பண்ணுங்கன்னு சொன்னாங்களா? சொல்லவே இல்லை. நம்மளாம் என்ன பண்ணுறோம்? டேரெக்டாக dy by dx பண்ணணும்னு எடுத்துக்கிட்டோம். ஏன்? ஏன்னா பார்த்தாலே தெரியுது எக்ஸ் இஸ் அ வேரியபிள் ஃபங்க்ஷன். ஸோ ஆப்வியஸாக எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சரியா? இப்போ என்ன பிரச்சனைனா எக்ஸை வந்து சைன் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியாது நமக்கு. கரெக்டாக? சைன் எக்ஸ் ஸ்கொயரை நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியாது. பட் ஆனால் நமக்கு என்ன தெரியும்? சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியும். கரெக்டாக? ஸோ என்ன பண்ணுறோம்? we are trying to convert it to sin x. எப்படின்னா let us assume x square equal to t. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டீன்னு அசியூம் பண்ணிட்டீங்கன்னா ஸ்லோவாக பாருங்கள், ஸ்லோவாக புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த பேசிக்ஸ் ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டீன்னு எடுத்தால் அப்போ சைன் எக்ஸ் என்னவாயிடுது? சைன் டி ஆமாயிடுது. கரெக்டாக? சைன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சைன் டி. சரியா? அப்போ த ஃபங்க்ஷன் y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் டீயாக மாற்றி எழுதிட்டீங்க. ஓகே, ஸோ இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கன்னா பண்ணிடுவீங்களா ஈஸியாக? கரெக்டாக? சைன் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கன்னா ஈஸியாக பண்ணிவிடுவோம். கரெக்டாக? சைன் எக்ஸ் ஸ்கொயர் பண்ண தெரியாது, பட் சைன் டீயை பண்ணிவிடுவோம். சரியா? இப்போ நல்ல கவனிங்க, இந்த சைன் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ரெண்டு வழி இருக்குது. ஓகே, இந்த சைன் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஓகே, ஒன்று dy by dx பண்ணலாம், இல்லை dy by dt பண்ணலாம். புரியுதா என்ன சொன்னேன்ட்டு? சைன் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். சரியா? ஒன்று dy by dx பண்ணலாம், இல்லை dy by dt பண்ணலாம். ஓகே, dy by dx பண்ணுவோமா, dy by dt பண்ணுவோமா? இந்த கேஸில் பேசிக் லாஜிக், இந்த இடத்துல வேரியபிள் என்ன? எக்ஸ். சரியா? நீ அதை வந்து டீயாக மாற்றினாலும் உனக்கு ஃபைனல் ரிசல்ட் என்ன வேணும்? dy by dx தான் வேணும். கரெக்டாக? இந்த இடத்துல நீ டீன்னு அசியூம் பண்ணி எழுதிட்ட, அதுக்காக நீ dy by dt கண்டுபிடிப்ப? இல்லை, உன் கொஷன் என்ன கேட்டாங்க? டிஃப்ரென்ஷியேட் திஸ் ஃபங்க்ஷன் தானே கேட்டாங்க, dy by dx தானே கேட்டிருக்காங்க. ஸோ நீ dy by dt பண்ணினா உனக்கு டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி தானே வரும். பட் ஆனால் உனக்கு லாஜிக் வந்து அது கிடையாது. சரியா? இதுதான் உன்னோட லாஜிக். ஓகே, dy by dx தான் வேணும். சரி, நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கான்செப்ட் சொல்லித்தர ட்ரை பண்ணுறேன். சரியா? இப்போதைக்கு இந்த ஃபங்க்ஷனை மறந்துடுங்க, ஜஸ்ட் ஃபர்கெட் திஸ் ஃபங்க்ஷன். சரியா? இதை மறந்துடுங்க. இப்போ பாருங்கள், இந்த சைன் டீயை மட்டும் பாருங்கள். சைன் டீயை ரெண்டு விதமாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஒன்று வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு, இல்லை வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணும்? dy by dt சைன் டீன்னு போடுவோமா? கரெக்டாக? dy by dt சைன் டி. dy by dt சைன் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பை dt by dt பண்ணணும். ஓகே, ஜென்ரலாக என்னென்னா கொஞ்சம் பொறுமையாக வருங்க, கொஞ்சம் பொறுமையாக யோசிங்க. சரியா? ஒன்றும் இல்லை, ஸ்லோவாக புரிஞ்சுப்போம். சைன் எக்ஸ்ரா, சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவேன்? dy by dx ஆஃப் சைன் எக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். கரெக்டாக? dy by dx சைன் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? காஸ் எக்ஸ். கண்ணை மூடிட்டு சொல்லிடுறோம். கரெக்டாக? dy by dx ஆஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். இது எப்படி வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்க. dy by dx sin x, ஓகே, இன்ட்டு, நான் ஜூம் பண்ணுறது தான் பெட்டர். 1 minute. ஒரு ஃபீல் மட்டும் ஒன்று எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு சின்ன ஃபீலை மட்டும் எடுத்துக்கோங்க. dy by dx ஆஃப் sin x சொல்கிறேன் நான். ஓகே, நான் இதை எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள் ஒரு நிமிஷம். டேரெக்டாக dy by dx sin x என்ன சொல்லிடுவோம்? காஸ் எக்ஸ் சொல்லிடுவோம்னா அந்த காஸ் எக்ஸ் எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன், கவனிங்க. என்ன பண்ணுறேன்? dy by dx sin x பண்ணுறேன். ஓகே,
மல்டிப்ளைட் பை ஆக்சுவலாக கண்ணுக்கே தெரியாமல் செயின் ரூல் அப்ளை ஆகிட்டுருக்கு. எப்படின்னா டிஎக்ஸ் பை டிஎக்ஸ். புரியுதா? இந்த இடத்துல சைனையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இதையே நம்ம ஒரு காம்போசிட் ஃபங்க்ஷனாக இந்த இடத்துல நம்ம இந்த சைன் எக்ஸையே ஒரு காம்போசிட் ஃபங்க்ஷனாக ட்ரீட் பண்ணுறோம். சைன் எக்ஸு அண்ட் எக்ஸு சரி, ரெண்டு விஷயம். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் செயின் ரூல் அப்ளை பண்ணுறேன் இன்டெரக்டாக. சரியா? டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ஃபஸ்ட்டு சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே இருக்க எக்ஸையும் திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் பண்ணுறேன். சரியா? அப்போ என்னாச்சு? டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா காஸ் எக்ஸ். புரியுதா? ஸோ காஸ் எக்ஸ் இன்ட்டு 1 அதுதான் உங்களுக்கு இன்டெரக்டாக டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ்ன்னு சொன்னால் டேரெக்டாக காஸ் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். புரியுதா? இது புரிஞ்சா? அதே தான் இங்கேயும் நடக்குது. சி dy by dt பண்ண போகிறோம் இந்த இடத்துல y equal to sin t dy by dt. ஸோ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு d by dt of sin t பண்ணணும். அதுக்கப்புறம் t-யும் திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு t. சரி, அப்படி பண்ணால் dt by dt is 1. கரெக்டாக? அண்ட் d by dt sin t இருக்கட்டும், ஐ மீன் d sin t by dt என்னது? cos t. கரெக்டாக? d by dx sin x என்ன சொல்லுவீங்க? cos x சொல்லுவீங்களா? அந்த மாதிரி d by dt sin t என்ன சொல்லுவீங்க? cos t-ன்னு சொல்லுவீங்க. ஸோ இதோட dy by dt-யோட ஃபைனல் ஆன்சர் என்ன? cos t. புரியுதா? இது வந்து ஒரு ப்ராசஸ். சரியா? பட் ஆனால் நமக்கு dy by dt தேவையில்லையே. இந்த இடத்துல நம்ம வேரியபிள் என்ன? ஆக்சுவலாக எக்ஸு. நீங்கள் டீன்னு எடுத்துருக்கிறது ஒரு உங்களோட அசம்ஷன். கரெக்டாக? ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம இது தான் ஃபாலோ பண்ணுவோம். சரியா? dy by dt-ன்னு வந்து எப்படி போடணுன்றதை நான் சொல்லியிருக்கேன். சரியா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இங்கே தான் செயின் ரூலில் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. சரியா? சேம் திங் நான் அப்ளை பண்ணுறேன். dy by dx பண்ண போகிறேன். சரியா? அப்போ dy by dx பண்ணணும்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம அசியூம் பண்ணது என்ன? t ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டீன்னு பண்ணிருக்கோம். கரெக்டாக? கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? சைன் ஸ்கொயர் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ சைன் டீன்னு போடலாமா? ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டேன்னா நான் இந்த ஸ்டெப்பை பாருங்கள், செகண்ட் ஸ்டெப் பாருங்கள், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், செகண்ட் ஸ்டெப் பாருங்கள். டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் டி ஃபஸ்ட்டு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்க டீயை திருப்பி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். சரியா? ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் டி என்னது? டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் டி இஸ் ஆப்வியஸ்லி காஸ் டி. ஓகே, டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் டி இஸ் காஸ் டி. ஓகேயா? அண்ட் டிடி பை டிஎக்ஸ் என்னது? அது அப்புறம் பார்ப்போம். சரியா? இதை இப்போதைக்கு ஹோல்டு பண்ணுவீங்க. இப்போ டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் டி ஈக்குவல் டு காஸ் டியாக மாறிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஓகே, டிடி பை டிஎக்ஸ் எப்படி பண்ணுவோம்? ஓகே, இந்த இடத்துல டி என்னதுடா? டி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். சரியா? டிடி பை டிஎக்ஸ் பண்ணாக்கா அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் என்னது? அது என்ன ஃபார்முலா? எக்ஸ் பவர் என் ஃபார்முலா, n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1 வரும். கரெக்டாக? ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். dt பை டிஎக்ஸை வி கேன் ரைட் இட் அஸ் 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1, வேர் டி ஈக்குவல் டு என்னது? இந்த இடத்துல டீயை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் நம்ம சிம்பிளாக. டீயை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா டி என்னது? எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணால் 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1. ஓகே, ஸோ இதுதான் உங்கள் ஃபைனல் ஆன்சர். கரெக்டாக? பட் இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறேன். இப்படி எழுதுனா இதுவும் ஒரு ஆங்கிள் மாதிரி தெரியுதுல, நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறேன். என்னன்னா 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 1. ஓகே, 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 1, அப்போ 2x இன்ட்டு காஸ் டி. சரியா? பட் கொஷினில் என்ன டீயாக கொடுத்தாங்க உங்களுக்கு? இல்லை, அது எக்ஸில் தானே கொடுத்தாங்க. ஸோ என்ன பண்ணுறோம்? டீயை வந்து நம்ம அகைன் எக்ஸாக மாற்றிட்டோம். சிம்பிள். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ப்ரொசீட் பண்ணும். புரியுதா? சிம்பிளாக திருப்பி ஒரு சொல்கிறேன், கவனிங்க. we need to differentiate f of x equal to sin x square. சரியா? differentiate with respect to x square, with respect to x. அப்போ d by dx கண்டுபிடிக்கணும். பட் d by dx வந்து sin x squareக்கு நமக்கு direct formula கிடையாது. we are trying to convert this into a known quantity. சரியா? அப்போ வந்து நான் x square வந்து tன்னு அசியூம் பண்ணிக்கிட்டேன். ஓகே, x square tன்னு அசியூம் பண்ணிக்கிட்டா sin tன்னு வருது. ஸோ sin t-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியும் எனக்கு. sin t-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos t வரும். ஓகே, பட் இந்த டீங்கிறத நான் திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஏன்னா நான் அசியூம் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். ஓகே, அப்போ அந்த ஃபங்க்ஷனை திருப்பி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சரியா? அப்போ அந்த டீயை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா டி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1. சரியா? ஸோ காஸ் டி இன்ட்டு 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1 நீங்கள் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சைன் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் காஸ் டீயாக மாறிச்சுல, அதுக்கப்புறமா அந்த டீயை கொண்டு வந்து நீங்கள் திருப்பி அதை போட்டு நீங்கள் ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். சரியா? புரிஞ்சா? சிம்பிளாக என்ன பண்ணும்? சைன் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். எப்படி? சைனை கண்ணை மூடிட்டு இப்போ பண்ணுற பாருங்கள். இந்த ஸ்டெப் எல்லாம் மறந்துடும். என்ன பண்ணிட்டேன்னா சைன் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். சரியா? என்ன பண்ணிட்டேன்? சைனோட டிஃப்ரென்சியேஷன் என்னது? காஸ்.
ஸோ காஸ் எக்ஸ் ஸ்கொயர் போட்டேன் சரியா. பட் எக்ஸ் ஸ்கொயர் திருப்பி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், 2 இன்ட்டு எக்ஸ் பவர் n - 1, ஸோ 2 - 1 அப்போ 2x. ஸோ டேரெக்டாக பார்த்த உடனே சொல்லிதாமா sin x ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா காஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2x, அப்போ 2x காஸ் எக்ஸ் ஸ்கொயர். அவ்வளோதான் செயின் ரூல் சரியா. இந்த செயின் வந்து போய்கிட்டே இருக்கும். ஒருவேளை இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயரோடு நின்றுச்சு. சில டைம் என்ன ஆகும், சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம எத்தனை எக்ஸ் இருக்கோ அத்தனை செயின் ரூல் அப்ளை பண்ணிகிட்டே போகணும் சரியா. எக்ஸாம்பிள் போனால் கிளியர் ஆகிடும். இந்த ஸ்டெப் புரியலனா திருப்பி இந்த வீடியோவை இந்த ஸ்டெப்லேருந்து திருப்பி ஒரு வாட்டி பாருங்கள், சூப்பராக புரிஞ்சிடும். ஓகே, அடுத்து இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். y = sin ஆஃப் ax + b சரியா. ஸோ இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லிட்டேன் சரி. எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்வியஸ்லி எக்ஸ், ஏன்னா இந்த இடத்துல வேரியபிள் என்னது எக்ஸ் கரெக்டாக. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். பட் எனக்கு வந்து என்ன பிரச்சனை, ஐ டோன்ட் நோ திஸ் ஃபங்க்ஷன் கரெக்டாக. இதுக்கு டேரெக்டாக எனக்கு எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ என்ன பண்ணிட்டேன்னா, நான் இந்த ax + b வந்து டீன்னு அசியூம் பண்ணிட்டேன். லெட் அஸ் அசியூம் t = ax + b. அப்போ என்ன ஆகும், y = sin t மாறுதா. ஸோ y = sin t இப்போ என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அப்போ dy/dx ஆஃப் sin t என்னது, dy/dx ஆஃப் sin t d/dx ஆஃப் sin t பண்ணிவிட்டு அகெயின் we need to differentiate the variable t கரெக்டாக. அப்போ d/dx ஆஃப் sin t is cos t. ஸோ பிரச்சனை எழுதியாச்சு. அப்புறம் dt/dx பண்ணணும். t என்னது இங்கே ax + b சரியா. இப்போ இங்கே வாங்க. ஸோ இந்த வேல்யூ நமக்கு வேணும், dt/dx கண்டுபிடிக்கணும் சரியா. ஸோ dt/dx எப்படி கண்டுபிடிக்கிறப்பாங்க, d/dx ஆஃப் t-யோட வேல்யூனா ax + b சரியா. இப்போ அல்ஜிப்ரா அப்ளை பண்ணுங்கள். இந்த இடத்துல தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ d/dx ஆஃப் ax சரியா. இங்கே aன்றது கான்ஸ்டன்ட், bன்றது கான்ஸ்டன்ட் சரியா. அப்போ dx/dx மாதிரி தான் a இன்ட்டு dx/dx போடலாம்ல. இப்போ தான் கொஞ்சம் நேரம் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தோம், ஸ்கேலார் மல்டிபிள் கரெக்டாக. ஏன்றது வந்து இங்கே கான்ஸ்டன்ட். அப்போ dx/dx = 1, அப்போ a இன்ட்டு 1ன்னு போடலாம் கரெக்டாக. அடுத்து டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் என்னது 0 பார்த்தோம் கரெக்டாக. அப்போ என்னது dt/dx = a புரியுதா. dt/dx = a. இந்த ஏவை கொண்டு போய் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. ஓகே, பண்ணிட்டோம்னா என்ன, இந்த இடத்துல a வந்துடும். அப்போ a இன்ட்டு காஸ் t தான் வந்து ஆன்சர். ஸோ ஃபைனலாக t = என்ன அசியூம் பண்ணிங்க, அதை எடுத்து இங்கே எழுதிடணும். ஓகே, புரியுதா. ஸோ ஃபைனலாக என்ன வரும், dy/dx = a இன்ட்டு காஸ் ஆஃப் t, வேர் t = ax + b. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்சியேஷன், புரியுதா. ஸோ இப்போ அடுத்து வந்து எக்ஸசைஸ் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஐ திங்க் 80% உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன் புரிஞ்சிருக்கும் சரியா. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் ரொம்ப 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 பேசிக். இது தெரியலனா இதுக்கப்புறம் வர எதுவுமே உங்களுக்கு புரியாது. ஓகே, ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப பேசிக்காக சொல்லி கொடுத்துருக்கேன், பொறுமையாக கவனிங்க சரியா. புரியலன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா புரியவே புரியாது சரியா. கேஷுவலாக கூலாக உட்காந்து பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சிடும் சரியா. ரொம்ப ஈஸியான டாபிக் தான், நம்ம கவலைப்படுறதுக்கு பயப்படுறதுக்கான அவசியமே இல்லை. ஓகே, ஒரு வாட்டி பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.